Just take this video as awareness video. இது நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். நேற்று ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ண ஒரு ஃபோட்டோ, அது பார்த்ததுலேருந்து நாட் ஃபீலிங் வெல். ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளோட ஐஸும் சரி, நம்மளோட மைண்டும் சரி, இட்ஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி தோணும். ஹாப்பியாக இருக்கிறது கூட பார்க்கலாம், சேடாக இருக்கிறது கூட பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டெல்லாம் நேரில் பார்க்கும்போது நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த விஷயம் வந்து நேற்று என்னைய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்த ஒரு விஷயம். ஆஸ் எ தேர்ட் பர்சன் நானே அது பார்த்துட்டு ஒரு அட்லீஸ்ட் அந்த மொமெண்ட் என்னோட பைக்கை ஸ்கூட்டியை எந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகணுமோ அது ட்ரைவ் பண்ணுற வரைக்குமே அது என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கும். நான் மட்டும் இல்லை, அந்த இடத்துல பார்த்த எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ அவங்களோட பேரண்ட்ஸு, ஃபேமிலி, கிட்ஸு, மேபி ஒய்ஃப் இருந்திருக்கலாம், அவங்களாம் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைஃப் இஸ் நாட் ஈஸி ஒன், ரைட்? ட்ரைவ் பண்ணும்போது சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பொறுமையாக ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் எஸ்பெஷலி டூ வீலர்ஸ் ஓட்டுறவங்க ரொம்ப 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 சேஃபாக இருங்க. ஏன்னா ஏதாவது வந்து மோதிச்சுன்னா, நம்ம இது மேலே மோதினாலும் ரிஸ்க்கு வந்து நமக்கு தான். ஸோ பி சேஃப் அண்ட் ட்ரைவ். இது சொல்லுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது, அதுக்காக தான்.